ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எல்சிடிக்கான ப்ரோக்ராம், அதாவது எல்சிடி வந்து 8 பிட் ஆல்ரெடியும் சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி அதை தியரியும் சொல்லி கொடுத்துட்டேன் போன வீடியோவில் இல்லையா. இப்போ வந்துட்டு 4 பிட்கான தியரியில் வச்சு எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ண சொல்லி கொடுத்தோம் இல்லையா. ஒரு ஷிஃப்டிங் பண்ணுறது மெத்தட் மூலியமாக எப்படி பண்ண சொல்லி அதோடைய ப்ரோக்ராம் இப்போ பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் பார்க்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இதில் டிஸ்கிரிப்ஷனில் கோடிங் இருக்கும், அந்த கோடிங்கை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எதனால் ஷிஃப்டிங் பண்ணுறேன், எதனால் நம்ம எம்எஸ்பி மட்டும் யூஸ் பண்ணுறோம், ஓகே, எப்படி வந்துட்டு கமெண்ட்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ கோடிங்கில் என்ட்ரு ஆகலாம். நம்ம கனெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். கனெக்ஷன் பார்த்தே ரொம்ப சிம்பிளுங்க, 8 பிட் மாதிரியே இருக்காது. 4 பிட்டில் என்ன ஒரே சேஞ்ச் அப்படின்னா 4 பிட்டுக்கு 8 பிட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி போர்ட் பி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, கரெக்டாக. ஆனால் இதில் வந்துட்டு 4 பிட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 பிட்டை விட்டுருணும். ஃபஸ்ட்டு இந்த 4 பின்னை கனெக்ட் பண்ணக்கூடாது, அடுத்த 4 பின்னை கனெக்ட் பண்ணணும். அதாவது இங்கே இது எடுத்துக்கலாமே, D0, D1, D2, D3 கனெக்ட் பண்ணக்கூடாது, D4, D7 தான் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி RS பின்னை வந்துட்டு D0ல் ஃபஸ்ட்டு பின்னுக்கும் EN பின்னை வந்துட்டு போர்ட் Dயில் செகண்ட் பின்னுக்கும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயம் புரியுது உங்களுக்கு. இதுதான் கனெக்ஷன். அதே மாதிரி இந்த 4 பின்னை வந்துட்டு டம்மியாக இருக்குது. இது நீங்கள் எல்இடி கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் அது யூஸ் பண்ணுறது நார்மலாக யூஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு நியூ மெத்தட் ஒன்று இருக்குது, அதை நான் போக போக சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அதை மட்டும் பார்க்கலாம், ஓகே. ஏன்னா இதுவும் நீங்கள் வேறு ஒரு பர்பஸுக்கு இந்த 4 பின் யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு எல்சிடி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்எஸ் பின் டிக்ளேர் பண்ணிக்கலாம். 0x0 8.0. ஏன்னா பிகாஸ் இது வந்துட்டு போர்ட் தெரியுதா உங்களுக்கு. போர்ட் டியில் 0th பின், அதாவது 0ன்னு எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு பின், ஓகே. அப்புறம் ஆஸ் பிட் TRS = 88.0. இது வந்துட்டு டி போர்ட், அதாவது ட்ரிஸ் பிட், ட்ரிஸ் ஃபார் டி, அதுவும் ஃபஸ்ட்டு பின், ஓகே, அது மாதிரி எழுதியிருக்கேன். அப்புறம் ஆஸ் பிட் EN = 0x0 8.1. அப்புறம் ஆஸ் பிட் TEN = 88.1. ஸோ ட்ரிஸ் பிட் எழுதிட்டேன், போர்ட் பின்னு எழுதிட்டேன். அதே மாதிரி தான் இது வந்து இவர் வந்து யாருக்கு அப்படின்னா போர்ட் டி தான், பட் இது ஃபஸ்ட்டு பின். இது ட்ரிஸ் டி அது மாதிரி, ஏன்னா 1 இல்லையா, .1 போட்டிருக்கேன், செகண்ட் பின். அடுத்து என்ன வரும் அப்படின்னா ஆர்எஸ் பின் எழுதிட்டேன், EN பின் எழுதிட்டேன். அப்புறம் இங்கே மிச்சம் இருக்கிறது எல்சிடி, இந்த 4 பின்னை டிக்ளேர் பண்ணோம். ஆனால் 4 பின் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த போர்ட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, தெரியுதா. இந்த போர்ட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த 4 பின்னோட யூஸ் பண்ணல. ஆனால் நான் போர்ட் ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கோடிங் கொஞ்சம் புரிகிற மாதிரி ஈஸியாக இருக்கும். அட்வான்ஸாக நான் வேறு மாதிரி சொல்லித்தரேன் போக போக. இப்போதைக்கு நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன். ஆஷ் பைட் LCD = 0x0 6. ஆஷ் பைட் TLCD = 0x86. ஸோ போர்ட் பி ஃபுல்லாகவே எல்சிடி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல தாங்க, LCD = 0 TLCD = 0 TRS = 0 TEN = 0 எல்லாத்தையும் அவுட்புட் டிக்ளேர் பண்ணிட்டேன். பட் இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்சிடியில் வந்துட்டு போர்ட் பி ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரியான கோடிங் தானே. 0னா அதானே, அந்த எல்சிடிக்கான போர்ட் பியை ஃபுல்லாக 0 பண்ணிட்டீங்க. இட் மீன்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துக்கு போர்ட் பியில் வந்துட்டு 0000000 இப்படி கொடுத்துட்டீங்க. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 0 = அவுட்புட் அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபுல் போட்டு அவுட்புட் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இந்த மேலே இருக்கிற 4 பின் ஒர்க் ஆகுது இல்லையா, யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கோடிங்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ தெரியுதா உங்களுக்கு, இந்த கீழே இருக்கிறனால தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் மேலே இருக்கிறனால யூஸ் பண்ணுற மாதிரியான கோடிங்காகவே இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதை அன்டிக்ளேர் பண்ணுறதுக்கு 0x0Fன்னு போடணுங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த 4 பிட்டு யூஸ் பண்ணிப்போம், ஆனால் இந்த 4 பிட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 1 FF ஆகிட்டோம், அதை 1 1 1 1 அப்படி ஆகிட்டோம். அப்போ இந்த இடத்துல 1 போட்டதுனால அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு 4 பிட் மட்டும் இன்புட்டாக ஒர்க் அவுட் ஆகும், புரியுதா. ஸோ இன்புட்டாக ஒர்க் ஆகும்போது நமக்கு அது அஃபெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியாது, ஆனால் உண்மையாகவே அது அங்கே அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அஃபெக்ட் ஆகாத மாதிரி கோடிங் நான் அட்வான்ஸாக போக சொல்லித்தரேன். இப்போதைக்கு 4 பிட் எல்சிடி கோடிங் மட்டும் பண்ணலாம். இது போட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கிற 4 பிட்டு 00 ஆகவும், அதாவது அவுட்புட்டாக ஒர்க் ஆகும். மேலே இருக்கிற அந்த போர்ட் பியில் மேலே இருக்கிற 4 பிட் வந்து இன்புட்டாக இருக்கும். அது நமக்கு அஃபெக்ட் ஆகுது, நம்ம கண்ணுக்கு தெரியாது, பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும்.
ஓகே, அஃபெக்ட் ஆகாத மாதிரி கோடிங் நான் போக போக அட்வான்ஸாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது சிம்பிளாக கோடிங் மட்டும் பார்க்கலாம். இப்போது என்ன செய்யணும், நீங்கள் எப்பயும் போல் டிஸ்பிளே அவுட்புட் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, டிஸ்பிளே பண்ணியாச்சு. 0x0 ஈன்னு கொடுப்பீங்களா? இது என்னது, டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறதுக்கான கமெண்டுங்களா? கரெக்டாக டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறீங்க, சூப்பர். ஆனால் இங்கே டிஸ்பிளேவை ஆன் மட்டும் பண்ணால் போதுமா? அப்புறம் எப்படி 8 பிட்டுக்கும் 4 பிட் டிஃப்ரென்ஸ் சொல்கிறது? அதாங்க விஷயமே. இந்த இடத்துல வந்துட்டு 8 பிட் மோடு அப்படின்னு பண்ணுறதுக்கும் 4 பிட் மோடு டிஃப்ரென்ஸ் கமாண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கமாண்ட் என்னது அப்படின்னா 4 பிட் மோடுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 0x02 அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். கரெக்டாக? இந்த கமாண்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 4 பிட் மோடை ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். 4 பிட் மோடை ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லணும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இந்த 8 பிட்டில் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. 8 பிட்டில் டிஸ்பிளே ஆன் பண்ணி பிரிண்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஆனால் 4 பிட் மோட் பண்ணுறீங்க அப்படின்னா 02ன்னு கொடுக்கணும், 0x02 அப்படின்னு கொடுக்கணும். அப்போ 4 பிட் மோட் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து 0x01 கொடுக்கணும். ரைட்டா? இது வந்துட்டு என்ன, கிளியர் ஸ்க்ரீன். இது கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் அந்த மாதிரி சில லெட்டர்லாம் வந்துட்டு போக போக நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணணும், பிரிண்ட் ஆகும். ப்ரோட்டீஸில் ஆகாது, ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யும்போது அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த 0x01 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டால் கூட பெட்டர் தான். இது அப்படியே நீங்கள் கோடிங்கில் வந்துட்டு 2 or 3 டைம்ஸ் போட்டுறது கூட மச் பெட்டர் தான். சாரி, இங்கே போட்டணும் 0 ஓகே, இந்த மாதிரி. ஓகே, அது உங்கள் எத்தனை நேரம் நீங்கள் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே இங்கே ஆன் பண்ணணும். 0x0 ஈன்னு கொடுத்து டிஸ்பிளேவை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி கர்சரும் இது கொடுத்து ஆன் ஆகும். அப்படி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இன்கேஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ரோவையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 8 பிட் மோட் அப்படின்னா 0x38ன்னு கொடுத்து பழகிருப்போம். செகண்ட் ரோவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் 4 பிட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 38க்கு பதிலாக 2 கொடுக்கணும். ஸோ இது ஆக்சுவலாக என்னது அப்படின்னா செகண்ட் ரோவுடைய மேட்ரிக்ஸை ஆன் பண்ணுறது. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? செகண்ட் ரோட மேட்ரிக்ஸை எனேபிள் பண்ணுறது தான் வந்துட்டு எனேபிள் பண்ணுறவர் தான் வந்துட்டு இவர். ஓகே, ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸுங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இது கொடுத்துட்ட பிறகு நீங்கள் டேட்டா என்னென்னா கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அது நான் போக போக உங்களுக்கு புரியும். பட் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கணும். நான் இப்போதைக்கு கிளியர் ஸ்க்ரீன் 1 டைம் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது எத்தனை டைம்லாம் கொடுத்துக்கலாம், அது டிபெண்ட் அப்பான் யுவர் அப்ளிகேஷன். பட் நீங்கள் 1 டைம் கொடுத்தாலும் கிளியர் ஆயிரும். இன்கேஸ் அப்பயும் கிளியர் ஆகலை அப்படின்னா 2 or 3 டைம்ஸ் கொடுத்துக்கோங்க, அப்போ நல்லா கிளியர் ஆகும். அதனால தான் இதை டைம் ஒரே இதை போட்டிருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ நான் சும்மா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 தான் போடணும் சொல்லிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், டிஸ்பிளே 0x0 போட சொல்லி கொடுத்துருக்கேன். சாரி, 1 போடணும், கிளியர் பண்ணணும். சாரி, 1 எல்லை விட்டுட்டேன். ஓகே, எதுக்கு பிரச்சனை, காப்பி பண்ணி பேஸ்ட். ஓகே, இங்கே யார் இருக்கணும் அப்படின்னா 28 செகண்ட் ரோ எனேபிள் பண்ணுற மாதிரி. இது இங்கே 8 பிட் 4 பிட் முதல்ல ஸ்டார்டிங் எனேபிள் பண்ணால் தான் பண்ணுவோம், அப்புறமேலாம் பண்ண முடியாதனால. அதனால் அப்போ வந்து ஜி கொடுத்துட்டேன். அப்புறமேட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டேட்டா. ஓகே, இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன பண்ணின்னு மேலே பின் டிக்ளேர் பண்ணிட்டேன், எடுத்தோடனே அவுட்புட் டிக்ளேர் பண்ணிட்டேன், ஆனால் ஃபங்க்ஷன் டேரெக்டாக எழுதிட்டியப்பா, ஆனால் அதுக்கான நீ ஃபங்க்ஷன் எங்கப்பா அப்படி கேட்கலாம் இல்லையா? ஃபங்க்ஷன் இனிமேல் எழுத போகிறோம். ஸோ இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? கமாண்ட் இருக்குது, கமாண்டாக தான் 0 பண்ணணும். டேட்டா இருக்குது, டேட்டாவை இருந்தால் 1 பண்ணணும். அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நான் கமாண்டு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். வாய்ட் டிஸ்பிளே அன்சைன்ட் இன்ட் ஏன்னு வச்சுக்கலாம். எப்பயுமே சொல்லித்தர மாதிரி தான். உங்ககிட்ட ஆல்ரெடி இதுக்கான கோடிங், 8 பிட்டுக்கான கோடிங் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அதுதான் நான் திரும்ப எழுதிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, அது பேஸ் பண்ணி தான், வேறு எதுவுமே கிடையாது. அதில் சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. நான் அதே தான் திரும்ப பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஸ்டோர் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்பிளே இடத்துல என்ன செய்யணும், எப்பயும் போல் எல்சிடியில் வந்துட்டு ஏவை பாஸ் பண்ணுவீங்களா? எல்சிடியில் அந்த போர்ட் பியில் ஏன்ற டேட்டாவை பாஸ் பண்ணணும். அடுத்து ஆர்எஸ் பின்னில் வந்துட்டு நீங்கள் பியை பாஸ் பண்ணணும். அது கமாண்ட் டேட்டாவாக நம்ம சொல்லியிருக்கோம், அந்த ஆர்குமெண்ட் பிக்குள்ளே இருக்கும். அடுத்து ஒரு ஸ்டெப் முடிஞ்ச பிறகு EN = 0 சம் டிலே, EN = 1 போர்ட் டிலே, MS சொல்லியிருந்தா இல்லையா, MS and EN = 0 and the same MS.
ஓகே, இது வந்து 8 பிட்கான கோடிங் மாதிரி தானே இருக்குது. இப்போ 4 பிட் மாற்றுறது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த லைன் இந்த எத்தனை லைன் இருக்குது, 6 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அப்படியே காப்பி பண்ணி 2 டைம் என்ட்ரு கொடுத்து கீழே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ LCD = A சொல்கிறீங்க இல்லையா, டேட்டா கமெண்ட் அதில் தானே ஸ்டோர் ஆகிருக்கு. அதை மட்டும் நீங்கள் 4 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணால் போதும். இப்போ உதாரணத்துக்கு 0x1E அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி அந்த டேட்டா நீங்கள் இப்போ சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு 0x1E அப்படிங்கிற இந்த இடத்துல வந்துட்டு 0x1E 1 மட்டும் பாஸ் ஆகும். அதாவது 0 மட்டும் எழுதியிருக்கேன். இந்த 1 மட்டும் தான் பாஸ் ஆகும். ஏன்னா 4 பிட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 1 மட்டும் பாஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 0x அந்த 1E அப்படிங்கிறது E0 மாறும். பிகாஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ இந்த E வந்துட்டு 1க்கு இடத்துக்கு போகும். 1 வந்துட்டு இந்த பக்கம் போகும், அது காணாமல் போயிடும். அப்போ இதில் இதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ சென்ட் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு 1E அப்படிங்கிறதுல 1 மட்டும் சென்ட் பண்ணுறேன். அடுத்து ஷிஃப்ட் பண்ணுறதுனால அடுத்து இருக்க E மட்டும் சென்ட் பண்ணுறேன். அது நடக்குது. ஸோ இவ்வளோ தான் கோடிங் 4 பிட்டுக்கு. எவ்வளோ மினிட்ஸில் முடிச்சிட்டோன்னா வா 11 மினிட்ஸில் கோடிங் முடிச்சிட்டோம். இவ்வளோ தான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போது லெட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போது ஜஸ்ட் சும்மா ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ A பிரிண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கோடிங் முடிஞ்சிருச்சு. A பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் கான்செப்ட். இது இருந்தாலே போதும். நீங்கள் எந்த கண்ட்ரோலர் இருந்தாலும் சரி அந்த கண்ட்ரோலருக்கு நீங்கள் இது மாதிரி கொடுக்க முடியும். இப்போ வந்துட்டு சில பேர் கேள்வி கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்துட்டு இதை இப்படி கனெக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி சில பேர் கேள்வி கேட்கலாம் இல்லையா. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேங்க, அப்படி எப்படி கோடிங் பண்ணுறது, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ எப்படி கோடிங் பண்ணுறது அப்படின்னா இதில் சின்ன சேஞ்சஸ் தான். இதில் வந்துட்டு அவுட்புட்டை யார் யூஸ் பண்ணுறா, ஃபஸ்ட்டு 4 யூஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 0F4க்கு பதிலாக F0ன்னு போடணும். ஏன்னா மேலே இருக்கிற 4 தான் யூஸ் பண்ணுறீங்க, கீழே இருக்கிறனால யூஸ் பண்ண பதிலாக F0 போட்டுக்கணும். இந்த கோடிங்கில் வந்துட்டு ஷிஃப்ட்டு பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஷிஃப்டிங் வந்துட்டு வேறு மாதிரி ஷிஃப்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ எப்போ நீங்கள் 1E அப்படிங்கிறது 1 தான் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல 0 ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு 1 போயிருது. அப்போ இந்த 1 ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண போகிறீங்க. இப்போ டிஃபால்ட்டாக இருக்கும்போது அந்த யார் இருப்பா, டிஃபால்ட்டாகவே 0E தான் இருக்கும். அப்போ 0E தானே இருக்கும். அப்போ அது நீங்கள் டேரெக்டாக பாஸ் பண்ணுற மாதிரி. இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இதுவும் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்களேன். இதுவும் ஒர்க் ஆகுது. ஓகே, நீங்கள் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷிஃப்டிங்கை மாற்றி போட்டுக்கணும். இதே நீங்கள் இது கீழே இருந்தது அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் செகண்ட் டைம் யூஸ் பண்ணணும். இதே மேலே இருந்தது அப்படின்னா ரைட்டு ஷிஃப்ட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிடணும். அது டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி எப்படி ஷிஃப்ட் ஆகுது ஒவ்வொரு பிட்டாக. அது வந்துட்டு ரூல்ஸ் இதாங்க. ஸ்டார்டிங் MSB சென்ட் பண்ணணும், அடுத்து LSBயில் இருக்கிற பிட்டை MSB கொண்டு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டா போதும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களால் சென்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இட் மீன்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். And Ananthan is bye from Program Brain and have a nice day guys. Bye.